ஒரு கார் தயாரிக்க, ஒரு டன் கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. மழைநீர். ஒரு 2 டன் கார் வரைக்கும் தயாரிக்கப்படுது. 50,00,000 கார் ஏற்றுமதி செய்யப்படுதுன்னா, எவ்வளவு கண்ணுக்கு தெரியாத என் நீர் களவு போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே மனித உழைப்பு அதிகமா மலிவா கிடைக்குது. நான் கொரியால அந்த நிறுவனத்தில வேலை செஞ்சா 2,00,000 3,00,000 குடுக்கணும். இங்கே வேலை செஞ்சா 50,000 குடுத்து முடிச்சிடலாம். தடையற்ற மின்சாரம் நாங்க குடுத்துறோம். நிலத்தடி நீரை ஆமா, நீங்க இல்ல சொல்றது சரிதான். நிலத்தடி நீரை நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். தொழிற்சாலை அமைக்க நிலம் நாங்களே வேளாண் குடிமக்கள்கிட்ட கையகப்படுத்தி பறிச்சு குடுத்துறோம். நீங்க உற்பத்தி செய்யற பொருளை தடையின்றி எடுத்துட்டு போக 8 வழிச்சாலை, 4 வழிச்சாலை பத்தல, 8 வழிச்சாலை போட்டு தர்றோம். அதுக்கப்புறம் பெரிய வாகனங்கள்ல எடுத்துட்டு போக குடுத்துறோம். வேற இதனால ஒருவேளை மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு 1 மணி நேரம் உற்பத்தி பாதிக்கப்பட்டா அதையும் பண்ணி இழப்பையும் கொடுத்துறோம். அப்ப அதனால நீ வர்றிய ஒழிய எனக்கு வேலை கொடுக்கணுங்கிறதல்ல உன் கனவு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப அதனால நான் என்ன சொல்றேன், அதுதான் தொழிற்சாலைன்னு நீ நினைக்காத. இல்ல கார் அது எனக்கு புரியுது. கார் இல்ல நீ அந்த தொழிற்சாலை இருக்க நான் மூட சொல்லல. அவன் முதலாளி தானே வேலை கொடுக்குறான். நான் அரசாங்கம் வேலை கொடுக்குறேன்றேன்.